காஃபி பவுடர். இப்போ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக காஃபி வந்து இந்த பாட்டிலில் போட்டு வச்சுருக்காங்க, நல்லா ப்ரொடெக்ஷனாக வச்சுருக்காங்க இல்லையா? இது கொஞ்ச நாள் நீங்கள் திறந்து வச்சு பாருங்கள், இதோட ஃப்ளேவரும் போயிடும், இதோட ஸ்மெல்லும் போயிடும், அது வேஸ்ட்டாகவும் போயிடும். ஸோ இதுக்குண்டான ப்ரொடெக்ஷன் வந்து இதுதான். இப்படி மூடி இருக்கும்போது அதோட ஃப்ளேவர் வந்து அந்த தன்மை இழக்காமல் இருக்கும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த பாட்டில்லாம் இதோட ப்ரொடெக்ஷன், ஆனால் அது கிடையாதுங்க. இதோட அந்த கேப், இந்த டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அதோட ப்ரொடெக்ஷன். நம்ம லைஃப்ல நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்கோம், இந்த உலகத்தோட ஒத்து வாழ்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம வெளியில் அந்த உலகத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம சுற்றி இருக்கவங்க தான் நம்மளோட ப்ரொடெக்ஷன் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாதுங்க. நம்ம மேலே இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் நம்மளோட கேடகம், நம்மளோட ஷீல்டாக இருக்காரு. வேதத்துலேயும் அதான் சொல்லுது. சங்கீதம் 5:12 கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காரியம் என்னும் கேடகத்தினால் அவரை சூழ்ந்து கொள்வேன். ஸோ தேங்க்யூ அண்ட் ஜீசஸ் லவ்ஸ் யூ.